போர்வெல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம தண்ணி காமிக்கிறது நமக்கு ஒரு திசையில இருக்கும். நம்ம வாட்டர் டேங்க் வைக்கிறது ஒரு திசையில இருக்கும். இப்ப இதுல எல்லாத்தையுமே நம்ம வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வேண்டாம். நீங்க எந்த இடத்துல அந்த தண்ணிய கொண்டு சேகரிக்கிறீங்களோ, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எதுவோ அத தான் நம்ம வாஸ்து சாஸ்திரத்துல பார்க்குறோம். அது வந்து உங்களுக்கு வடகிழக்குல வாட்டர் டேங்க்ன்றது வடகிழக்குல இருந்துட்டாலே, உங்களுக்கு பெரிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செலவுகள் அதிகமாகாது. வாட்டர் டேங்க் இருக்கிறத வச்சு தான் நம்ம வீட்லோடைய வரவு செலவுகள் கணிக்கப்படுது. இப்போ வடகிழக்குல உங்களுக்கு வாட்டர் டேங்க் இருந்தது அப்படின்னா, பெரிய அளவுக்கு அங்க விரயங்கள் அதிகமாகாது. அத விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு திசையில வச்சீங்கன்னா, கண்டிப்பா விரயங்கள் அதிகமாகும். இப்போ 2 டேங்க் இருக்கு. ஒண்ணு கார்ப்பரேஷனுக்கு வச்சிருக்கிறோம். ஒண்ணு போர்வெலுக்கு வச்சிருக்கிறோம். அப்படின்ற விஷயத்துல எந்த டேங்க் எந்த தண்ணியா இருந்தாலும், நீங்க சேகரிக்கக்கூடிய ஒரு இடம் முக்கியமான இடம் வடகிழக்கு. ஆனா, இங்க கார்ப்பரேஷன் வாட்டருக்கு வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடியே நம்ம ஒரு குழி தோண்டி வச்சிருப்போம். அது வைக்கலாமா? அந்த மாதிரியான ஒரு வைக்கலாமா? டேங்க் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குழி மாதிரி நோண்டி வைக்கலாமா? அப்படின்னா, கண்டிப்பா வைக்கக்கூடாது. அது வச்சீங்கன்னா, தேவையில்லாத உடல் தொந்தரவுகள் அங்க அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். பணமும் விரயம் ஆயிக்கிட்டே இருக்கும் சார்.